இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆயிரத்து 1932 ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி தற்போது பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபில் பிறந்தார் மன்மோகன் சிங். எளிய குடும்பத்தில் பிறந்த இவர் உள்ளூரிலேயே பள்ளிப்படிப்பை நிறைவு செய்து பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் தனது உயர்கல்வியை தொடர்ந்தார். பொருளாதாரத்தில் நாட்டம் கொண்டிருந்த அவர் அந்த துறையிலேயே முதுகலை பட்டம் பெற்றார். தனது அசாத்திய கற்றல் திறனால் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் முனைவர் பட்டம் பெற்றார். பொருளாதாரத்தில் மேதையாக தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட மன்மோகன் சிங் 1971ஆம் ஆண்டு மத்திய வர்த்தக அமைச்சகத்தில் பொருளாதார ஆலோசகராக பணியை தொடங்கினார். தொடர்ந்து தலைமை பொருளாதார ஆலோசகர், நிதி அமைச்சக செயலாளர், திட்ட கமிஷனின் துணைத் தலைவர், இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் ஆகிய பதவிகளையும் வகித்தார். அரசியல் பின்புலமின்றி சமூக பணியாற்றி வந்த மன்மோகன் சிங் 1991ஆம் ஆண்டு நரசிம்மராவ் ஆட்சியின் போது நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். இந்திய வரலாற்றில் அரசியலில் இல்லாத ஒருவரான மன்மோகன் சிங் நிதியமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நேரம் இந்தியா பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக் கொண்டது. வெளிநாடுகளில் பெற்ற கடனுக்கான தவணையை கூட செலுத்த முடியாமல் தவித்தது. அப்போதுதான் உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் என்ற புதியதொரு பாதையை வகுத்து இந்திய பொருளாதாரத்தை நெருக்கடியில் இருந்து மீட்டு அசத்தினார் டாக்டர் மன்மோகன் சிங். பின்னர் 2004ஆம் ஆண்டில் இருந்து 2014ஆம் ஆண்டு வரை இந்தியாவின் 14வது பிரதமராக இருந்தார். நிதியமைச்சராக திறம்பட சுதந்திரமாக செயல்பட்ட அவர் பிரதமராக தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியவில்லை என்றும், அவர் காங்கிரசின் தலையாட்டி பொம்மை எனவும் எதிர்க்கட்சிகள் அவரை கடுமையாக விமர்சித்தனர். அமைச்சரவையில் இருந்த பலர் மீதான ஊழல் வழக்குகளும் பிரதமரான அவருக்கு பல்வேறு நெருக்கடிகளை தந்தன. இது ஒருபுறம் இருக்க 2008ஆம் ஆண்டு உலகம் முழுவதிலும் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை இந்தியாவை அண்டவிடாமல் திறம்பட பணியாற்றினார் மன்மோகன் சிங். குறிப்பாக இந்தியாவின் பாதுகாப்பிற்காக அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக மன்மோகன் சிங் பேச்சுவார்த்தை நடத்தியதை கூட்டணியில் இருந்த இடதுசாரி கட்சிகளே கடுமையாக எதிர்த்தன. இருப்பினும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்ற அவர் அமெரிக்க இந்திய அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொண்டு உலக நாடுகளின் பார்வையை இந்தியாவின் பக்கம் திருப்பினார். கூட்டணி கட்சிகளின் ஆதரவை இழக்க வைத்த இந்த முடிவுதான் 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸை இன்னும் பலமாக்கியது. கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு தேர்தலை விட இந்த முறை கூடுதலாக 60 இடங்களை காங்கிரஸ் பெற்றது. சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம், 100 நாள் வேலை திட்டம், கல்விக்கடன் திட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம், அங்கன்வாடி மையங்கள் திட்டம், ஆதார் கார்டு திட்டம் போன்ற எண்ணிலடங்கா திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில்தான். குறிப்பாக தொலைத்தொடர்பு துறையில் புரட்சியை கொண்டு வந்ததும் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சிதான். 2019ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரின் பதவிக்காலம் 2024 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியோடு நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து அவர் வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார். இந்த நிலையில் மூச்சு திணறல் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் வியாழக்கிழமையன்று இரவு அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.